ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டான்டில் 1111. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Insta360 கேமராவோட முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நம்ம மோட்டோ vlog எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ என்ன ப்ராடக்ட் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ இதுதான் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. Insta360 கேமராவுக்கு ஒரு முக்கியமான பார்ட் இந்த ப்ராடக்டில் தான் இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து செக் பண்ணுறதுக்கோசரம் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட் என்னென்னு உங்களுக்கு வந்து நான் இப்போ காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, இந்த ப்ராடக்டோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து போடுறேன். இது நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னேன் செக் பண்ணதுக்காக. ஸோ நான் எதுக்கு சும்மா அப்படியே பேக்கேஜோடு இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கோசரம் போட்டு வச்சிட்டேன். சரிங்களா? இப்போ என்னவா இருக்கும்? எனி கெஸ்ஸிங் Insta360 கேமராவுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். The one and only mic adapter. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டுங்க. நம்ம கேமராவுக்கு வந்து நம்ம மோட்டோ vlog எடுக்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய பார்ட். ஏன்னா வந்து நம்ம மோட்டோ vlog பண்ணும்போது நம்ம பேசுகிற ஆடியோ எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக வின் சவுண்ட் வரும், பைக்கோட சவுண்ட்ஸ் ஓரளவுக்கு இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு சவுண்டாக வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆடியோ வந்து ஹெல்மெட்லேருந்து வெளியே வரவே வராது. அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். உங்களால் அந்த ஆடியோ வந்து எடுக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். நான் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேன். ஏன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது எங்கிட்ட வந்து ஆக்ஷன் கேமரா இன்னொன்று இருக்குது. DJI Osmo ஆக்ஷன் ஒரு கேமரா வச்சுருக்கேன். அதோட மைக் அடாப்டர் இருக்கிறனால நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அந்த கேமரா வந்து வண்டியில் போட்டு 360 கேமரா வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு அந்த கேமராவில் வந்து மைக் அடாப்டர் கனெக்ட் பண்ணி ரெண்டுலேயுமே சைமல்டேனியஸாக ரெக்கார்ட் பண்ணி அதுலேருந்து ஆடியோ எடுத்து இதில் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போதைக்கு ரெண்டுமே எதுக்கு வாங்கிட்டு அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த டைம் வந்து இந்த மைக் அடாப்டரை வந்து Insta360க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு. ஏன்னா மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கேமரா வந்து இதில் இப்போ இந்த மைக் அடாப்டர் வந்து இப்போ நம்ம Insta360 கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம கேமராவில் வந்து இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். அதே மாதிரி ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து பிக்கப் பண்ணுது, நாய்ஸ் வந்து ஒரு அளவுக்கு கேன்சலேஷன் ஆகுதா, கிளாரிட்டி வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து Insta360யோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து வாங்கினது. ஸோ இதில் வந்து போட்டுக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4990. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 2000 ருபீஸ், 1920 1950 கிட்ட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே ப்ரைஸ் ஹையராக வந்து வரலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஆனால் சரியான பேக்கிங்க. இதெல்லாம் மட்டும் வெறியாக கொடுக்குறானுங்க. ஆனால் கேமரா கூட எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஓரளவுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம், அது கூட தர மாட்டேங்கிறானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுறது? இதுக்குள்ள ஒரு புக்லெட்டுங்க. யூஸ்வலாக நம்ம இது பார்க்க மாட்டோம், நம்மளுக்கே தெரியும். அதனால் வந்து இது அப்படியே தூக்கி அந்த சைட் போட்டுடலாம். இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஏதோ வாரண்டி கார்டு மாதிரி. தென் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் திங் ஃபைனலாக வந்து இது நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது. உங்களுக்கே தெரியுதா? இதை நான் கையில் ஹோல்ட் பண்ணும் போது இது வந்து 2000 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த கேமராவில் வந்து ஒரு ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணவே முடியாது. கனெக்ட் பண்ணாலும் இது கனெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மைக் அடாப்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஆடியோ வந்து கிளியராக எடுக்க முடியும். ஸோ நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பாருங்களேன். இதோட மேக்கிங் பாருங்கள். ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். அதுவும் ஒரு மாதிரி டம்மி பிளாஸ்டிக் மாதிரி தாங்க இருக்குது. அந்தளவுக்கு சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இங்கே ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது. இது வந்து சார்ஜிங் போர்ட்டு. இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாக வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த டைப் சி தான் வந்து என்னங்க இது ஷேக் இருக்குது.
இந்த டைப் சி தான் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த போர்ட்டில். ஸோ இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா இதை வந்து கழட்டி தான் ஆகணும். இதை நீங்கள் இப்படி புல் பண்ணிங்கன்னா இதுவே தானாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கேமராவில் வந்து நம்ம வந்து இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ பேபி இப்படிலாம் இல்லை இப்படி தான். ஓகே கைஸ், இது வந்து ஒரு ப்ரெஸ் கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஷேக் இருக்குங்க, எனக்கு இந்த ஷேக் பிடிக்கல, நானி மாதிரி இருக்குது. நைஸ். இப்போ இதுதான் வந்து நம்ம இந்த மைக் அடாப்டர்லேருந்து தான் நம்மளுக்கு இப்போ வந்து ஆடியோ வந்து பிக்கப் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு என்னோடய மைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மைக் வந்து எடுத்துட்டோம். இது வந்து 3.5mm ஜாக்கு. அது போக வந்து நம்ம மைக் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த ஜாக்கில் தான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு கேமரா. ஓகே, ஸோ நம்மளோட சூப்பர் லோகோ டன் 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 டான். ஓகே கைஸ், இப்போ வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோ வந்து இதில் தான் ரிசீவ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்குன்னு கடைசியாக நம்ம வந்து எடிட் பண்ணமோ இந்த ஆடியோ வந்து எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸோ மெயின் திங் வந்து இதில் சார்ஜ் ஏறணும், அதுவும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கடைசியில் அதை பார்க்காம விட்டுட்டு கிரிட்டாயிர போகுது. ஸோ இதுதான் வந்து சார்ஜ் போட்டு டைப் சி சார்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நண்பர் வந்து இது கனெக்ட் ஆகிறாரா ஆகலையான்னு பார்க்கணும். சார்ஜிங் ஆகுதா ஆகலை, ஏன்னா இது வந்து ஐஃபோனோடது, அதனால் இது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மைக் அடாப்டர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அது கனெக்ட் ஆகிடுச்சுங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனோட டாப்பில் வந்து காட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் சிம்பிள் காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் வந்து சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த சார்ஜரும் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து அடுத்த வீடியோவை போடுறேன். ஓகே கைஸ், கேமரா வந்து இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம். நம்ம மைக் அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். என்னோடய யூஎஸ்பி போர்ட் வந்து எனக்கு இதோட சார்ஜிங் ஹப்பு வந்து என்கிட்ட இல்லை. டேரெக்டாக வந்து நான் பிசியில் கனெக்ட் பண்ணால் சார்ஜ் வந்து ஏற மாட்டேங்குது. டேரெக்டாக வந்து கார்டு ரீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கேமரா ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதை நம்ம விட்டுறலாம். நம்ம வந்து டேரெக்டாக வந்து கேமராவோட ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் ஆடியோட கிளாரிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அரே நானி ஃபோட்டோ மோடில் இருக்குது ஜி. ஓகே, நம்ம செல்லக்குட்டி வரட்டும். டான் டோன் 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 டோன். ஓகே, ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ரெக்கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இதில் கேப்சர் ஆகிற ஆடியோ தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து இதுலேருந்து இந்த போர்ஷன்லேருந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ரைட் போயிட்டு அப்போ ஆடியோ வந்து எவ்வளோ தூரம் பிக்கப் ஆகுது, ஆடியோ எவ்வளோ தூரம் கிளாரிட்டியாக கிடைக்கிது, வின் நாய்ஸ் உள்ள வருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த பார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இந்த பார்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக வேணாம், ஓரளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங். இதோட கிளாரிட்டி வந்து பக்காவாக வேணும். ஒரு ரைடு போகும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து நான் ரைட் போகும்போது இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஏன் இப்போ காமிக்கலன்னா மழை வருது கைஸ். ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணும்போது மழையில் ஓட்ட முடியாது. நம்ம டேரெக்டாக எல்லாமே லாக்கில் இருந்துச்சுன்னா மழையில் ஓட்டலாம், ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது அடுத்த பார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ரைட் போகும்போது ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான அன்பாக்சிங் தான், பட் ஆனால் வெரி காஸ்ட்லிங்க.
ஏன்னா இந்த கேமராவுக்கு வந்து இது எல்லாமே காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து நான் வந்து தனியாக அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். பையிங் லிங்க் வேணுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நான் 2000 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இது வர்த் இல்லையான்னு இப்போ நான் இதை எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஆடியோ எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே கேதர் பண்ணி கொடுக்குது, எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதுல வந்து நான் எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் இப்போ இன்னும் செக் பண்ணல, ஜஸ்ட் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி இப்போ தான் மாட்டி பார்க்குறேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு மோட்டோ விலாகில் வந்து ஆடியோ கிளாரிட்டி எந்த லெவலுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் அடுத்த வீடியோவாக வந்து உங்களுக்கு அந்த மோட்டோ விலாகில் வந்து கனெக்ட் பண்ணி நான் ஆடியோ வந்து எந்த லெவலுக்கு நல்லா இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு போடுறேன் வீடியோவாக. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க கைஸ். பாய். Hello guys, welcome back to Dontel 1111. Hello DDs. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக் அடாப்டர் வாங்கியிருக்கோம். அந்த மைக் அடாப்டரோட ஆடியோ வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணுறேன்.